இந்தியாவின் கண்ணீர் மனிதன், இது ஜெபத்தின் மனிதன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைடு என்பவரின் வாழ்க்கையில் நடந்த நெஞ்சை உருக்கும் சம்பவம். 1892ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து ஜான் ஹைடு என்ற வாலிபர் இந்தியாவின் பஞ்சாப் பகுதிக்கு மிஷனரியாக வந்தார். அப்போது இந்தியாவில் கிறிஸ்தவம் மிகவும் நலிவடைந்திருந்தது. மக்கள் சுவிசேஷத்தை ஏற்கவில்லை. இதைக் கண்டு ஜான் ஹைடு மிகவும் வேதனைப்பட்டார். அவர் மற்றவர்களைப் போல மேடையில் நின்று பிரசங்கம் மட்டும் செய்யவில்லை. அவர் தன் அறையினுள் சென்று முழங்கால் படியிட்டு அழ ஆரம்பித்தார். அவருடைய கண்கள் வீங்கிவிடும் அளவிற்கு ஆழுவார். ஒருமுறை அவர் ஒரு சிறிய அறையில் 30 நாட்கள் வெளி உலகமே தெரியாமல் அழுது ஜெபித்தார். அவருடைய ஒரே ஜெபம், ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களைத் தாரும், இல்லையென்றால் நான் செத்துப்போகிறேன். கிவ் மீ சோல்ஸ் ஆர் ஐ டை என்பதாயிருந்தது.